வணக்கம். நான் விஆர் டியூஷன் ரேவதி மீனால் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் ஓரியன்ட் வீடியோ தான். அதாவது நான் வந்து படிக்கிற வயசில் நான் வந்து ஒரு 10th படிக்கும் போதோ இல்லை நான் 12th படிக்கும் போதோ என்னோட குடும்பம் வந்து இல்லை அன்னைக்கு உள்ள சுச்சுவேஷனில் என்னோட ஃபேமிலி வந்து ஃபினான்ஷியலாக என்னோட ட்ரீம் ஜாபுக்கு வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால நான் வந்து ஒரு 10th நான் நின்றுக்கிட்டேன். இல்லை நான் வந்து ஒரு ஐடிஐ படித்ததோடையோ இல்லை ஒரு பேசிக் டிகிரி படித்த ஒரு ஆர்ட்ஸ் டிகிரி படித்த மட்டும்தான் என்னால் முடிஞ்சிச்சு. ஆனால் என்னுடைய ட்ரீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு மெரைன் இன்ஜினியரிங் அதாவது பேஸ்ட் கம்பெனிஸில் நான் வந்து ஒர்க் பண்ணணும், நான் ஓவர்சீஸில் நான் ஒர்க் பண்ணணும், நான் ரொம்ப வந்து அதிகமாக நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் நான் வந்து ஒரு ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வரும்போது நான் ஒரு விஷயம் பார்த்தேன். என்னென்னா நான் இப்போ இன்றைக்கி சொல்ல போகிற கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரத்தில் இருக்கிற காலேஜ். இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் இன்ஸ்டியூட் ஆஃப் மெரைன் சயின்ஸ். அதில் மெரைன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கோர்ஸ் வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷனே வந்து 6 months தான். அதாவது உங்களுடைய எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கணும்னா உங்கள் ஏஜ் வந்து 17.5 yearsலேருந்து 25 yearsக்குள்ளே இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து எலிஜிபிள். உங்களுக்கு அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து 10th இருக்கணும். அந்த 10th நீங்கள் இங்கிலீஷில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு 40% அக்ரிகேஷன் மார்க் வச்சுருந்தீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து குவாலிஃபைடு தான் இந்த கோர்ஸ் செய்கிறதுக்கு. நான் 10th முடிச்சிருக்கேன், நான் ஐடிஐ முடிச்சிருக்கேன், இல்லை நான் வந்து ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் வந்து இந்த கோர்ஸில் சேர முடியுமா அப்படின்னா இது உங்களுக்கான கோர்ஸ் தான். அதாவது உங்ககிட்ட பேசிக்காக என்ன இருக்கணும், 10th முடிச்சிருக்கணும். அந்த 10th மார்க்கில் நீங்கள் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட்ஸ் எழுதியிருப்பீங்களா, அதில் முக்கியமாக இங்கிலீஷ் சப்ஜெக்டில் நீங்கள் வந்து 40% ஸ்கோர் பண்ணியிருந்துருக்கணும். தென் உங்ககிட்ட ஒரு பாஸ்போர்ட் இருக்கணும். சரிங்க மேம், இதெல்லாம் எங்ககிட்ட இருக்குது, ஃபீஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 6 monthsமே வந்து முழுக்க ரெசிடென்ஷியல் கோர்ஸ். அதாவது நீங்கள் அங்கேயே தங்கி இருந்து படிக்கணும். அப்போ எல்லாமே சேர்த்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 lakhs வரைக்கும் வரும். ஆனால் இந்த 1.5 lakhs அப்படின்னு நீங்கள் இந்த இடத்துல வந்து கொஸ்டின் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை மொத்தமாக நீங்கள் கட்ட போகிறது கிடையாது. உங்களுக்கு மந்த்லி நீங்கள் வந்து ஒரு மினிமம் 50,000 கட்டிட்டு நீங்கள் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு அடுத்த அந்த டியூரேஷன் முடியறதுக்குள்ளே நீங்கள் வந்து ரிமைனிங் அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்ட்ரிக்டாக 6 monthsமே நீங்கள் அங்கே தான் வந்து ரெசிடென்ஷியலாக தான் படிக்கணும். இது ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி, என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ்னாலும் சரி அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அப்போ இது எந்த வகையில் மெரைன் இன்ஜினியரிங்லேருந்து இது டிஃப்ரெண்ட்டாக இல்லை அதுதானா இது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ராப்பராக ஒரு மெரைன் இன்ஜினியரிங் நான் 12th முடிச்சுட்டு நான் வந்து மெரைன் இன்ஜினியரிங்கில் நான் சேரணும், ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் நான் வந்து மெரைன் படிக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமமாகவே வந்து பெர் இயருக்கு நீங்கள் வந்து ஒரு 4 lakhs வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ டோட்டலாக உங்களோட கோர்ஸ் வந்து முடியும் போது நீங்கள் நியர்லி ஒரு 20 lakhs நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் 20 lakhs ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஒரு ஷிப்பில் போய் நீங்கள் உங்களோட ஜாபை ஸ்டார்ட் பண்ணும் போது என்ன அவங்க பேசிக் சேலரி வாங்குவாங்களோ அதே சேலரி தான் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணும் போதும் நீங்கள் வாங்குவீங்க. இது உங்களுக்கு உள்ள வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கும். அப்போ இது வந்து சர்டிஃபைடு கோர்ஸு. நான் இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே என்னோட எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் வந்து இதை உங்களுக்கு லிங்க் பண்ணுறேன். நீங்கள் அதிலே கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் கேட்டுக்கோங்க. இது வந்து 6 months ஒன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஜூலை பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எந்த ஒரு எப்படி சொன்னால் ஸ்பான்சர்ட் வீடியோ அப்படிலாம் கிடையாது. நம்மளுடைய சேனலில் எப்பயுமே நீங்கள் என்னோட சேனல் நல்லா அதாவது கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம வந்து சைக்காலஜி பேஸ்டு இப்போ உள்ள கோர்சஸ்ஸு ஃப்யூச்சரில் வந்து நம்மளால் மினிமம் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி மேக்ஸிமமாக என்னால் நான் எவ்வளவு ஈல்டு பண்ண முடியும். அதாவது இப்போது நம்ம ஒரு மெரைன் இன்ஜினியரிங் பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் ஜாபோட இதே என்ன இருக்கும், கேப்டன் இல்லை ஹை லெவலில் இருக்கும் அப்படின்னா அதே அளவுக்கு உங்களோட ஜாப் கேடர் வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு இந்த கோர்ஸ் பண்ணுறனாலையும் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பொசிஷன்ஸ்க்கு நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நான் வந்து அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் நான் வந்து ஒரு 10th ஐடிஐயோ தான் முடிச்சிருந்தேன். ஆனால் என்னால் வந்து என்னோட ட்ரீம் எப்படி சொல்கிறது, ட்ரீம் ஜாபுக்கான ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னால் பண்ண முடியலன்னு நினச்ச பசங்களுக்கான ஒரு ஃப்யூச்சருக்காக தான் இந்த கோர்ஸ் கொண்டுட்டு வந்திருக்காங்க.
ஸோ நான் வந்து இதை லிங்க் பண்ணுறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே உள்ள அவங்க இது வந்து என்னுடைய நம்பர் தனி. நீங்கள் வந்து அந்த பேம்ப்ளெட்லேயே வந்து அந்த காண்டாக்ட் நம்பர், அட்மிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். நீங்கள் அவங்கக்கிட்ட போகும்போது உங்களுடைய 10th மார்க் ஷீட்டு, முக்கியமாக நீங்கள் அங்கே போகும்போது உங்களுக்கு பாஸ்போர்ட் ரெடியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஏஜ் க்ரிட்டீரியா தான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்க்குறாங்க. இதெல்லாம் ஒரு நாள் வந்து ஒரு மாதிரி முன்ன பின்ன இருந்தால் கூட நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்க முடியாது. ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் நான் நல்லா செட்டில் ஆகணும், நான் கேப்டன் வரைக்கும் நான் வந்து என்னுடைய கேடர் வந்து ஜாபில் வந்து நான் ரொம்ப ஷைன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.